ஆர்டர் இருக்கா? டேய் ஏய் கைஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் நினச்சிதான்ப்பா. நேற்று வந்து சிந்தாமணி வந்து அவங்க பொண்ணை பார்க்க வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க ஆளுங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி மீனா வந்து ஊருக்கு போயிருக்கிறதால அவளோட ஆர்டர் வந்து நமக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. சிந்தாமணி சொல்லுவாள், அவள் வேண்டான்னு போட்ட ஆர்டர் இல்லை, எனக்கு வேண்டாம், அது எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இங்கே அவங்க பொண்ணு, என்னம்மா இன்னமும் நீங்கள் மாறவே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டோடனே, இல்லை இல்லை, அவள் வந்து இப்போ தான் முழிச்சா, உங்களை விட அவங்க நல்லா பண்ணுறாங்களா இருக்கும், அதனால தான் அவங்களுக்கு ஆர்டர் போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் இன்னைக்கு பேசி வாங்கிடுறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ இன்னும் மாறவே இல்லை, சரி என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே வந்து அண்ணாமலை வந்து நைட்டு எல்லாத்தையும் கிச்சனில் வந்து எல்லாத்தையும் உருட்டிட்டு இருப்பாரு. முத்து வந்துட்டு என்னப்பா பண்ணுறேன்னு, பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கணும்லடா சொல்லி, நீ உட்காரு நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்திரம் கழுவி கிச்சனை க்ளீன் பண்ண போயிடுவாங்க. மனோஜை வந்து வீட்டை ஃபுல்லாக பெருக்கி கூட்டுன்னு சொன்னோடனே, என்னது நான் கூட்டணுமா, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லைடா, நாங்கள் மட்டும் நான் பிறக்கும்போது தொடப்பக்கட்டையோட பிறந்தோம், ஒழுங்காக போய் செய்யுன்னு சொல்லிட்டு செய்ய சொல்லுவாங்க. இங்கே இவங்க ரெண்டு பேரும் பாத்திரத்தெல்லாம் கழுவாங்க. போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சாங் போட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவாங்க. கழுவி முடிச்சோடனே, அப்பா எவ்வளோ வீட்டு வேலை, உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, எப்படி தான் நம்ம இத்தனை 3 பேராலே செய்ய முடியும், எப்படி அண்ணி ஒரு ஆளாக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரவி சொல்லுவோம். ஆமாண்டா பாவம் மீனா, நம்ம மேலே இருக்கிற பாசத்தை செய்யாதோ, இவெல்லாம் பேர் அவளை ஏதோ வேலைக்காரி மாதிரியே ட்ரீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டாக மீனா ஃபோன் பண்ணுவான். இங்கே மனோஜ்க்கு வந்து ரோஹிணி ஃபோன் பண்ணுவான். ஸ்ருதி மட்டும் ஃபோனே பண்ண மாட்டா. உடனே ரவி பார்ப்பான். அவனே போயிட்டு ஃபோன் பண்ணி, அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க, நீ எனக்கு கால் பண்ணியா, நீ எனக்கு கால் பண்ணவே இல்லைன்னு, உங்கள் அம்மா எனக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது என்னை இது பண்ணாதானே நான் கால் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே 3 பேருமே காஃபி குடிச்சு சில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து 3 பேருமே வந்து சொல்லுவாங்க, ஐயோ பயங்கரமாக உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ரோகிணி அம்மா வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க வந்து டாக்டர்லாம் பார்த்துட்டு வரட்டும், நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாங்கள் கிளம்பலான்னு இருக்கோம், கிளம்பாததுக்கு முன்னாடி த்ரிஷா ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க வந்து சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவன் மகேஸ்வரி கேட்பா, எப்படிம்மா, எப்படியாவது கூட்டிட்டு போய் காமிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவா. இங்கே வந்து 3 பேரும் வந்து உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சரக்கடிக்கலாம் நைட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுன்னு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா வந்துருவாரு. உங்க அப்பா வந்துட்டு, என்னடா பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மறைப்பாங்க. அவங்க அப்பா வந்து, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், எல்லாத்தையும் எடுங்கன்னு சொல்லிட்டு, என்ன இது பழக்கம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. இல்லப்பா உடம்பு வலிக்குன்னு சொல்லிட்டு, நான் கூட தான் டெய்லி ட்ரெயின் ஓட்ட போவேன், எனக்கு கூட தான் உடம்பு வலிக்கும், நான் சரக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாரு. அட்வைஸ் பண்ணிட்டு அப்புறம் சரி சொல்லிட்டு, சரி வாங்க எல்லாரும் படுக்கலாம்னு சொல்லிட்டு படுப்பாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா ரொம்ப அவங்க அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. முத்து வந்து, அப்பா நீ ரொம்ப ஃபீல் பண்ற, சரி சொல்லி உனக்கு பிடிச்ச பாட்டு நான் பாடுறேன்னு சொல்லிட்டு முத்து பாட்டு பாட எல்லாருமே படுத்துருவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இங்கே வந்து பார்த்தாக்கா நாளைக்கு வந்து எப்படியும் வந்து தவசம் கொடுக்கலாம், அடுத்த வாரம் வந்து தவசம் கொடுக்க போவாங்க. நாளைக்கு வந்து கிருஷ்ண பார்க்கறதுக்கு வந்து அவங்க வந்து போகிறாங்க இல்லையா, மீதி எல்லாமே வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.